இங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும், அனைத்து மாவட்டங்களையும், அனைத்து இடங்களையும் கலைஞருடைய சிலைகளை திறந்து வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? கலைஞர் பேசிய கொள்கைகளை, அவருடைய கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நாம சிலைகளாக வடித்து வைத்திருக்கின்றோம். அவருடைய கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நாம சிலைகளாக வடித்து வைத்திருக்கின்றோம். உதயநிதியின் இந்த பேச்சை கேட்ட உடன்பிறப்புகள், ஸ்டாலின் அளவுக்கு தம்பிக்கு பக்குவம் பத்தல, தேர்தல் வர நேரத்துல கருணாநிதி பேரை சொல்லுதார என தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். ஆம், தேர்தல் நேரத்தில் கருணாநிதி பெயரை சொன்னால் ஓட்டு விழவே விழாது என்பது உடன்பிறப்புகளின் நம்பிக்கை. அட, ஸ்டாலினே கருணாநிதி பெயரை சொல்ல மாட்டாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் பேருந்து நிலையம், சாலை, மருத்துவமனை என எங்கு பார்த்தாலும் கருணாநிதி கருணாநிதி என தனது தந்தை பெயரை வைத்தார் ஸ்டாலின். எந்த அளவிற்கு என்று கேட்டால் மக்களே சொல்கிறார்கள், கேளுங்க. இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடவே எழுதிடுவாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளாட்பாரம், இங்கே காந்தராஜ் போட்டு துப்பவும், இது கருணாநிதி இடம். இவங்க ஆட்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துரும் இவங்கள்ட்ட. இந்த பெண் சொல்வதைப் போல கருணாநிதி பிளாட்பார்ம் என மட்டும்தான் வைக்கவில்லை. இப்படி கருணாநிதி கருணாநிதி என ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்டாலின் சமீபத்தில் கோவையில் திறக்கப்பட்ட பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரையும், மதுரையில் திறக்கப்பட இருக்கும் பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயரையும் வைத்துள்ளார். ஏன் கருணாநிதி பெயரை வைக்கல? ஏன்னா பயம். என்றாவது கருணாநிதி ஆட்சி தருவோம் என திமுகவினர் சொல்லி கேட்டிருக்கிறீர்களா? இந்த ஆட்சியை கூட கருணாநிதி ஆட்சி என ஸ்டாலின் சொல்லவே மாட்டார். எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம், இல்ல உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க கூட காமராஜ் தான் சொல்றாங்க, கருணாநிதி ஆட்சியை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? இவ்வளவுதான் கருணாநிதி. அரசியல் வாழ்வில் மக்களால் மட்டுமல்ல, சொந்த கட்சியினராலும் சொந்த குடும்பத்தாலும் வெறுக்கப்படும் நபராகத்தான் கருணாநிதி இருக்கிறார். இரத்த கண்ணீர் படம் பார்த்திருக்கிறீர்களா? அதில் எம்.ஆர். ராதாவிற்கு சிலை வைப்பார்கள். அது ஏன் என பாருங்கள். அவர் மீதான அன்பில் இல்லை, அவரை போல யாரும் இருக்கக்கூடாது என சிலை வைப்பார்கள். கிட்டத்தட்ட கருணாநிதியின் சிலையை பார்க்கும் மக்களும் அரசியலில் இப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறார்கள். கருணாநிதியின் சிலை அதற்குத்தான் பயன்படுகிறது. இங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும், அனைத்து மாவட்டங்களையும், அனைத்து இடங்களையும் கலைஞருடைய சிலைகளை திறந்து வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? கலைஞர் பேசிய கொள்கைகளை, அவருடைய கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நாம சிலைகளாக வடித்து வைத்திருக்கின்றோம். அவருடைய கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நாம சிலைகளாக வடித்து வைத்திருக்கின்றோம். அப்படி என்ன பாஸ் கருணாநிதி கொள்கையை பேசிட்டாரு? அப்பா, அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன் என ஒரு குடும்பத்திற்கு வாழையடி வாழையாக கொத்தடிமையாக இருப்பது எப்படி என திமுகவினருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். திமுக உடன்பிறப்புகள் காலகாலத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம்தான் கருணாநிதியின் சிலைகள். சுயமரியாதை போதிக்கும் திராவிடத்திற்கும் கொத்தடிமை கூட்டத்தின் தலைவருக்கும் என்ன சம்பந்தம்? தேர்தல் வருதுனா தாத்தா பேரை ரொம்ப சொல்லாதீங்க, ஓட்டு விழாதுனைனா. அட, நான் சொல்லல, உடன்பிறப்புகளே சொல்றாங்க.